அன்னைக்கு சண்டைக்கு இழுத்த பிரெட்லிய சங்கடப்படுத்தி இருப்பாரு ஜகீர் கான். அது 2007 ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஓடி மேட்ச். அந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியன் டீம் வச்ச 194 டார்கெட்டை சேஸ் பண்ண இந்தியன் டீமுக்கு பவர் பிளேலயே பேட்டிங் பயங்கர அடி வாங்கியிருக்கும். வெறும் 64 ரன் அடிக்கும் போதே 6 விக்கெட் போக வெற்றி இந்தியன் டீமோட கையை விட்டு விலகி போயிட்டு இருந்திருக்கும். ஆனா அதே மேட்ச்ல 9வது விக்கெட்டா வந்த ஜகீர் கான் பவுலர் என்பதை மறந்து பேட்ஸ்மேனா உருமாறினாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு கிடைச்ச கேப்ல எல்லாம் ஒரு பவுண்டரியும் சிக்கு நேரத்துல எல்லாம் சிங்கிளையும் தட்டி செட்டுக்குருவி போல ரன்னை செத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த கூட்டணி. அப்ப 42வது ஓவர் போட்ட பிரெட்லி ஜகீர் கானை சுரண்டி பார்க்குற மாதிரி ஒரு யார்க்கரை இறக்கிருப்பாரு. ஜகீர் கானும் அதை சமாளிச்சு நிறுத்த பால் எடுக்க பக்கத்துல போன பிரெட்லி வாயை விட்டுருக்காரு. இக்கட்டான சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்க மேட்ச்ல ஸ்லட்ஜ் பண்ணி விட்டா சீக்கிரம் மேட்சை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சா அவருக்கு தெரியல அடுத்த பால்ல ரிப்ளை எப்படி இருக்கும்னு. 144 கிலோமீட்டர்ல வந்த பால்ல லாங்கான்ல ஒரு சிக்ஸரை தூக்கி சொருகி விட்டுருப்பாரு. கடுப்பேத்தனதுக்கு பதில் சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு இன்றியமையாத காரணமாவும் இருந்திருப்பாரு.